ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சுவா பில் வந்து நட்டுருக்குறோம். நமக்கு தீவன பற்றாக்குறை வருதுங்கிறதுனால பாருங்கள், நட்டுட்டு மீதி வச்சுருக்குறோம். பார்த்திங்களா, அப்படியே இந்த வயல் ஃபுல்லாக அப்படியே இது மட்டும் நடலான்ட்டு. ஆக்சுவலாக இங்கே வண்டி வர்றதுக்கு வழி இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டோன்னா, ஆல்ரெடி மாட்டை கட்டியிருந்தோம். மாடெல்லாம் மேய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஈரமான உடனே பாருங்கள் பொசம் தான் இருக்கும் மண். அப்படியே ஊனி வச்சுருக்குறோம். இன்றைக்கி கொஞ்சம் தான் ஊன முடிஞ்சது. இதிலேருந்து இது வரைக்கும் ஊனி இருக்கிறோம். இன்னும் இதுலேருந்து அது வரைக்கும் பெண்டிங் இருக்குது. நாளைக்கு கொஞ்சம் நாளான்னைக்கு கொஞ்சம் ஊனி இல்லான்ட்டு அப்படியே விட்டு வச்சுருக்குறோம் பாருங்கள். பட் நல்லா தான் இருக்கிறது ஊன்றதுக்கும். அப்படியே வாங்க அந்தாண்ட போயிட்டு வேலி மசால் நட்டுருந்தோம், அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. இப்படியே வந்தீங்கன்னா வேலி மசால் தான் நம்மளை சரியான சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், பார்த்தா வேலி மசால் மாதிரியே தெரியாது. இருங்க ஜூம் பண்ணி காட்டுறது. இதோ பாருங்கள், இதோ தெரியுதா? இதில் அந்த வேலி மசால் என்ன ஆச்சுன்னா, இது நடும்போது சரியான பனி மழை காலம். இது நட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மாதம் ஆகுது. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு பேட்ச் நடும்போது பார்த்திங்கன்னா 1 மாதத்தில் இவ்வளோ ஹைட்டுக்கு வளர்ந்துட்டு, இது பனிக்காலன்றதால வளரவே இல்லை சுத்தமாக. பில்லெல்லாம் பாருங்கள், பில்லெல்லாம் இதை தாண்டி ஹைட்டாக வளர்ந்துருச்சு கோரெல்லாம். பட் இது இன்னும் வளரல. இப்போ தான் உரம் போட்டு தண்ணி காமிச்சிருக்கிறோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் அகத்தி. அப்படியே பாருங்கள், 1 அடிக்கு 1 நட்டுருக்குறோம். ஆக்சுவலாக 2 அடிக்கு 1 நடணும். அம்மா கிட்ட சொல்லிவிட்டு நான் வேலைக்கு போயிட்டேன். அவங்க பார்த்திங்கன்னா அளவு தெரியாமல் 1 அடிக்கு 1 நட்டுட்டு இருக்கிறாங்க. இதோ இருக்குது பாருங்கள். அப்படியே பாருங்கள், இது வந்து இப்போதைக்கு தெரியாது. ஒரு அறுத்துட்டு அதுக்கப்புறம் வளர்த்து பாருங்கள். ஒரு உரம் போட்டு எந்திரிக்கும் போது தான் நல்லா தெரியும். பாருங்கள், இது ஒரு 30 சென்ட் இருக்குது இந்த வயல். அப்படியே நட்டுருக்குறோம். வாங்க அப்படியே போகலாம். பாருங்கள், இது வரைக்கும் இன்னும் நட வேண்டியிருக்கு ஜிஞ்சுவா. ஆல்ரெடி நம்ம நட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து அறுத்துட்டு வந்து இதில் ஊனிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பாருங்கள், இதோட நட்டு முடிச்சிருக்கிறோம். தெரியுதுங்களா? இதோ நட்டுருக்குறோம் பாருங்கள். அப்படியே வயலை பாருங்கள். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பில்லு தானே, கொஞ்சம் வளர்ந்தோடனே அறுத்து போட்டோன்னா அந்த கோரையெல்லாம் கண்ட்ரோல் இருக்கும். அடுத்த பேட்ச்லேருந்து சூப்பராக வரும். சரிங்களா? அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆடெல்லாம் மேய விட்டுருக்குறோம். இருங்க காட்டுறேன். இது பார்த்திங்களா, இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆட்டை மேய்க்கலான்ட்டு அது அந்த புதர் இருக்குது பார்த்திங்களா, அங்கே விட்டுருந்தேன். ஒரு புதரில் தெரியாமல் அப்படி நடந்து கிராஸ் ஆனால் ஒரு குலவி கரெக்டாக வாயிலே கொட்டுவிட்டு வாயே வீங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஆடு மேய்க்கிறவங்க எப்போயுமே கொஞ்சம் பத்திரமா மேய்ங்க. நானே கவனிக்கலை குலவி இருந்ததை. என்ன பண்ணுறது, கடிச்சிட்டு தைலம் தடவிட்டு வந்து மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். அதனால தான் வாய்ஸே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லோரும் மேய்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ என்ன ஆச்சுன்னா, தீவன பற்றாக்குறை வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடமும் பயிர் வச்சுட்டாங்க. பயிர் வச்சுட்டு புதர் எல்லாமும் எல்லோரும் ஆடு மேய்க்கும். புதரில் கூட அதிகமாக பில்லெல்லாம் இல்லை. அதனால தான் சரி கொஞ்ச நாளைக்கு வேறு வழி இல்லைன்ட்டு அது அந்த புளிய மரம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே கீழே தெரியுது பாருங்கள், அதெல்லாம் தான் ஜிஞ்சுவா பில்லு. அங்கே ஒரு 10 சென்ட்டுக்கு கம்மியாக இருக்குது. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தால் இங்கே நட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? தீவனம் பற்றாக்குறை வந்ததால் சரி ஜிஞ்சுவா கொஞ்சம் நட்டுட்டோன்னா 2 வேளை வீட்லேயே தீவனம் போட்டுட்டு காலையில் ஒரு வேலி மாசோல இல்லை சவுண்டில் ஏதாவது ஒன்று கட்டிட்டு ஈவினிங் வந்து ஜிஞ்சுவா பில்லை கட்டிடலாம். ஒரு மணி நேரம் ஏதாவது இந்த மாதிரி பில்லை மேய விட்டுடலாம் அப்படின்றதுக்கோசரம் தான் பிளான் பண்ணி நடுறோம். இங்கே பாருங்கள், தீவன பில் தான் இது. ஆக்சுவலாக இவ்வளோ கம்மியான வளர்ச்சியில் வந்து நம்ம ஆட்டை மேய்க்கவே கூடாது. ஆக்சுவலாக வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு இப்படி தான் ஓட்டி ஆகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பாருங்கள், இவர் தான் கெடா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்கெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் நம்ம வீட்டில் போட்ட குட்டிங்க 2ம். அப்படியே வாங்க, இதோ இவரும் நம்ம வீட்டில் போட்ட குட்டி தான். இவர் அப்படியே பாருங்கள், நெடுக்க அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மேயிறாங்க பாருங்கள். அதே போல்
பசுந்தீவனத்தில் நல்ல வளர்ச்சி கொடுக்குறது வந்து சூப்பர் நேப்பியரும் ஜிஞ்சுவா தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து வேலி மசாலும் சவுண்டில் கொஞ்சம் ஸ்லோவான க்ரௌத்து தான் இருக்கும். அகத்தி இப்போ தான் புதுசாக நட்டுக்கிறேன், அதனால் அகத்தியை பற்றி எனக்கு அனுபவம் இல்லை. அது அந்த வயலில் சுற்றி நட்டுக்கிறோம் பாக்ஸாக. அடுத்தது இதோ இப்போ ஜிஞ்சுவா நடுறோம் பார்த்திங்களா, அந்த வயலையும் சுற்றி நட போகிறேன், விதை வாங்கி வந்து வச்சுருக்கிறேன். பாப்பா அது நல்லா வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அதோட அனுபவம் என்னன்றதை நான் சொல்கிறேன். சரிங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.